நம்ம பேங்க் ரெப்போ விகிதத்தை 0.25% கம்மி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அமெரிக்காவுக்கு எதிராக சீனா அவங்களுடைய டேரிஃபை அறிமுகம் செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 104% அமெரிக்கா சீனாவுக்கு எதிராக டேரிஃப் கொடுக்கும்போது சீனா 84% டேரிஃப் அப்படிங்கிறத அதிகப்படுத்தியிருக்காங்க. இதனால் என்ன சம்பவம் நடக்க போகுது? சீரியஸாக சொல்லப்போனால் ஒரு சுனாமி நமக்காக காத்துட்ருக்கு. எல்லாருமே நம்ம நினச்சிட்ருக்கோம் இது ஒரு ட்ரேட் யுத்தம் சாதாரணமாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக இல்லை. அதுவும் குறிப்பாக அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இது வாழ்வாசாவா போராட்டம் அப்படிங்கிற நிலைமையில் இருந்துகிட்ருக்காங்க. இது கூடவே இன்றைக்கி ஐரோப்பிய ஒன்றியம் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 25% நாங்களும் அமெரிக்க பொருட்களுக்கு டேரிஃபை உயர்த்துகிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு நாடும் இதே நிலைப்பாட்டுடன் அடுத்தடுத்த விஷயங்களை செய்யும்போது இங்கே நடக்கக்கூடிய விஷயம் நாம் எதிர்பார்த்ததை விட சொல்லப்போனால் 2008 விட ரொம்ப கொடூரமாக இருக்கும். கேட்பதற்கே கொஞ்சம் நெஞ்சம் பதறதில்ல. இது பாகம் 6 தான். இன்னொரு பாகம் உங்களுக்காக காத்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய ட்ரேட் வார் பாகம் 6. அன்பு தமிழஞ்சிங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். பாகம் 7 மற்றும் பாகம் 8 கண்டென்ட்டும் நான் படித்து வச்சுட்டேன். ஆனாலும் பாகம் 6 நான் சொல்லக்கூடிய இந்த கண்டென்ட் தான் பாகம் 7, 8 உங்களுக்கு ரொம்ப சுலபமாக புரிய வைக்கக்கூடிய கண்டென்ட். இதுவரையிலும் இந்த 5 பாகங்களை பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் தயவு செஞ்சு அந்த பாகங்களை பார்த்து விடுங்கள். ஒவ்வொரு காணொலியும் அவ்வளவு இன்ஃபர்மேஷனை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லுவேன். சரி, பாகம் 6 உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். வேறு எதுவுமே இல்லை. நம்மகிட்ட யாராவது இந்த கார் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது பார்த்தீங்களா, உலகத்திலேயே அப்படி ஒரு ஃபேக்ட்ரி இருந்தது என்றால் எந்த ஃபேக்ட்ரி அதிகமான கார்களை உற்பத்தி செய்த ஃபேக்ட்ரி இல்லாட்டி உற்பத்தி செய்து கொண்டிருந்த ஃபேக்ட்ரி அப்படின்னு உங்ககிட்ட கேட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு சொல்லுங்கள், ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லி. அது வேற எந்த நிறுவனமும் கிடையாது. வோக்ஸ்வேகன் அப்படின்னு சொல்லுவோம்ல, வோக்ஸ்வேகனுடைய ஃபேக்ட்ரி வோல்ஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. இந்த வோல்ஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரி தான் லார்ஜஸ்ட் கார் ஃபேக்ட்ரி. ஆனால் இது ஒரு வரலாறு தான். இது ஒரு பாஸ்ட் டென்ஸாக மாறிடுச்சு. BYD சீனாவினுடைய கார் நிறுவனம். இவங்க சீனாவில் 2 ஃபேக்ட்ரியை ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த சமீப காலத்தில் தான் இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படி ஓப்பன் பண்ணக்கூடிய இந்த கார் ஃபேக்ட்ரி வோக்ஸ்வேகனுடைய வோல்ஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அதுதான் லார்ஜஸ்ட் கார் ஃபேக்ட்ரின்னு சொன்னோம்ல, அதை விட 2 மடங்கு 2 டைம்ஸ் பிக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 2 மடங்கு பெரிய கார் ஃபேக்ட்ரியை சீனா உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது இல்லை இங்கே இருக்கக்கூடிய செய்தி. சீனாவினுடைய மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது தான். இந்த கேப்பபிலிட்டி அப்படின்னு சொல்கிறத விட சீனா நொடிக்கு நொடி அங்கே ஃபேக்ட்ரியை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரியை நாளைக்கு அவங்க என்னவா மாற்றிட்டு இருக்காங்கன்னா ஃபுல்லாக ஆட்டோமேட்டடாக மாற்றிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 2 ரோபோட் இருக்கக்கூடிய இடத்தில் அடுத்த வருடத்தில் 800லேருந்து 1200 ரோபோட்டை களம் புகுத்துகிறார்கள். இதில் 80% ரோபோட்ஸ் அப்படிங்கிறது சீனாலேயே மேனுஃபேக்சர் செய்யப்பட்ட ரோபோட்ஸ் தான். மீதம் இருக்கும் 20% தான் அவங்க என்ன செய்கிறாங்க, இம்போர்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய தொழில்துறைக்காக, பெரிய பெரிய ஃபேக்ட்ரிக்காக. இந்த மாதிரியான ரோபோட் ஃபேக்ட்ரி இப்படிலாம் சொல்லும்போது சீனாவினுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்டை பற்றி நான் இங்கே சொல்லிட்டேன். இதற்கும் இப்போ நடக்கக்கூடிய ட்ரேட் வாருக்கும் என்ன விக்கி சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இங்கிருந்து ஆரம்பிக்குது நான் சொன்ன சுனாமி. இந்த சுனாமியை பெரிய அளவில் ஒரு சுனாமி வரணும்னா நில அதிர்வு அப்படிங்கிறது வரணும்ல, அந்த அதிர்வை ஏற்படுத்தியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். கரெக்டாக ஏப்ரல் 2 அப்படியே நீங்கள் காலங்காலமாக அப்படியே வந்துட்டே இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 104% நாங்கள் சீனாவுக்கு எதிராக இந்த மாதிரி டேரிஃப் பிளானை அறிமுகம் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனடியாக சீனாவும் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களால் இதெல்லாம் சம்மதிக்க முடியாது, நாங்களும் ஒரு 34% ப்ளஸ் 50% அப்படின்னு சொல்லி 84% உங்களுக்கும் டேரிஃபை அறிமுகம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிமுகம் செஞ்சுட்டாங்க. மாற்றி மாற்றி டேரிஃப் அப்படிங்கிறது அறிமுகம் செய்கிறார்களே, இதனால் 2 நாட்டுக்குமே பாதிப்பா அப்படின்னு கேட்டால் இந்த 2 நாட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க, எல்லா நாட்டுக்கும் பாதிப்பு. நேற்று ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் UK இந்த நாடுகளை சார்ந்த தலைவர்கள் அவசர மீட்டிங்கில் ஈடுபடுறாங்க. அதற்கான காரணம் என்னன்னா, அமெரிக்கா சீனாவினுடைய பொருட்களை வாங்கவில்லை என்றால் சீனா நம்ம நாட்டில் அந்த பொருட்களை டம்ப் பண்ணுவாங்க. இதனால் நம்ம வீட்டில் நம்ம நாட்டில் தயாரிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாருமே யாரும் வாங்காமல் சீனாவினுடைய விலை குறைந்த ப்ராடக்டை வாங்கிடுவாங்க. ஸோ இதை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வராங்க. ஒரு மார்க்கெட்டினுடைய டோர் பூட்டப்படும் போது அந்த மார்க்கெட்டுக்கு பதிலாக சீனா இன்னொரு மார்க்கெட்டை கண்டுபிடிச்சே ஆகணும்.
எதற்காக சீனா கண்டுபிடிக்கணும்? வேண்டாம், நமக்கு அமெரிக்காவினுடைய மார்க்கெட் வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் சீனாவை பற்றி நான் சொன்ன விஷயத்த சரியாக கவனிக்கலைன்னு அர்த்தம். சீனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சீனா அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு தெரியுமா? அவங்க எல்லா இடங்களிலுமே பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய பில்டிங் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தான் தெரிஞ்சது இந்த மாதிரியான பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பபுள் உடஞ்சிச்சு. ஞாபகம் இருக்கிற நம்ம எல்லாருக்குமே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபர்ம் பபுள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பபுள் உடைந்த பிறகு தான் தெரியுது நாம் செஞ்சது முட்டாள்தனம், இவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம செஞ்சுருக்கக்கூடாது. எனவே நம்ம மக்களை எல்லாமே எங்கே திசை திருப்பணும், இந்த மாதிரியான மேனுஃபேக்சரிங்காக திசை திருப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபர்ம் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க? ஃபேக்ட்ரியை ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனால் குடும்பத்தில் ஒரு நபர் ஃபேக்ட்ரியை உருவாக்கி வைப்பார் சீனாவில். அப்போ இந்த ஃபேக்ட்ரியை உருவாக்கிட்டாங்க அப்படின்னா அங்கே என்ன நடந்துகிட்ருக்கு? டெய்லி மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் பார்த்தா தான் சீனாவுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையும், சீனா இன்னொரு மார்க்கெட்டை ஏன் உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற பிரச்சனையும், பல நாடுகள் இதை ஒரு டைம் பாம் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த பிரச்சனையும் உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட், சீனாவினுடைய அபரிவிதமான வளர்ச்சி. ஏதோ BYD நிறுவனம் 2 மடங்கு கார் ஃபேக்டரியை உருவாக்கிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. சீனாவினுடைய ஃபேக்டரி அவுட்புட் டோட்டலாக நீங்கள் சீனாவினுடைய ஃபேக்டரி அவுட்புட் எடுத்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ஜெர்மனி, ஜப்பான், சவுத் கொரியா, பிரிட்டன், இந்த 5 நாடுகள் எவ்வளவு ஃபேக்டரியை வச்சு உற்பத்தி பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கான ஃபேக்டரி அவுட்புட் சீனாவிடமிருந்து மட்டும் வருகிறது. புரியுதா? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ஜெர்மனி, ஜப்பான், சவுத் கொரியா, பிரிட்டன், இந்த 5மே முக்கியமான நாடுகள். இந்த நாடுகள் உருவாக்குவதை விட கூடுதலான பொருட்களை சீனா உருவாக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மெக்சிகோவில் சாதாரணமாக அமெரிக்காவுக்கு ரொம்ப கிட்ட இருக்கக்கூடிய மெக்சிகோவில் 0.3% இருந்தது சீனாவினுடைய கார் மேக்கர்ஸினுடைய அந்த பங்கு 2017. வெறும் 0.3%. ஆனால் அதே பங்கு 2025 20% உயருது. 0.3% 20% உயருது அப்படின்னா மெக்சிகோ முழுவதுமா சீனாவினுடைய கார் நிறுவனங்கள் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதுமா சீனாவினுடைய கார் நிறுவனங்கள் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அப்போ ஐரோப்பிய ஒன்றியம் இதை எதிர்த்து எதுவுமே செய்யலையா? ஏன்னா அவங்கக்கிட்டையும் கொஞ்சம் கார் மேக்கர்ஸ் எல்லாமே இருக்காங்களே அப்படின்னு கேட்டால், கரெக்டாக அக்டோபர் மாதம் 2024 இந்த அக்டோபர் நவம்பர்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சீனாவினுடைய காருக்கு 25% டேரிஃப் அப்படிங்கிறத உயர்த்தினாங்க ஐரோப்பிய ஒன்றியம். ஆனால் அந்த நேரம் இது நமக்கு பெருசாக தெரியலை. ஓகே, ஐரோப்பிய ஒன்றியம் 25% கார் டேரிஃபை அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். ஆனால் இன்னைக்கு அதனுடைய உண்மை முகம் நமக்கு தெரிகிறது. 25% கிடையாது, டோட்டலாக 45% டேரிஃப் அப்படிங்கிறத ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் சீனாவுக்கு எதிராக உயர்த்தியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ சீனாவிலிருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் கார்களுக்கு கிட்டத்தட்ட 50% டேரிஃப் அப்படிங்கிறத ஐரோப்பிய ஒன்றியம் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கிருந்து சீனாவுக்கு கொஞ்சமாக அடி விழ ஆரம்பிக்குது. இந்த அடி விழுந்தது அப்படின்னு சொல்லும்போது மெக்சிகோக்கு கார்லாம் அனுப்பிட்டு இருந்தாங்க. அமெரிக்காவுக்கு அவங்களுடைய கார் போகவில்லை அப்படின்னாலும் கார் சம்பந்தப்பட்ட பலவிதமான எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு கொடுத்துட்டு இருந்தது சீனா தான். இது எல்லாமே இப்போது அப்படியே ஸ்டாக்னண்டாக நிற்க போகுது. இரண்டாவது பாயிண்ட். மூணாவதாக இருப்பது பெட்ரோகெமிக்கல் ரிஃபைனரி ஃபேக்ட்ரிஸ் அப்படிங்கிறது தான். பெட்ரோகெமிக்கல் ரிஃபைனரி இதில் என்ன பெரிய வித்தியாசம்? இது என்னப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சீனா ஃபேக்ட்ரியை மட்டும் பில்ட் பண்ணலை, அவங்க இந்த பெட்ரோகெமிக்கல் ரிஃபைனரி அப்படிங்கிறதையும் அதிகப்படுத்துகிறாங்க. வேர்ல்டு வார் 2 எல்லாருக்குமே தெரியும். 2வது உலக யுத்தம் முடிந்ததற்கு பிறகு பெட்ரோகெமிக்கல் ரிஃபைனரி அப்படிங்கிறத பல நாடுகளும் உருவாக்குனாங்க. அதில் யூரோப், ஜப்பான், சவுத் கொரியா, இந்த யூரோப்னா மொத்த யூரோப்பையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. யூரோப், ஜப்பான், சவுத் கொரியா 3 முக்கியமான நாடுகள் தானே. இந்த 3 நாடுகள் உருவாக்குன அந்த ரிஃபைனரி இருக்குல்ல, பெட்ரோகெமிக்கல் ரிஃபைனரி, அத்தனை ரிஃபைனரியை விட அதிகமான ரிஃபைனரிஸை கடந்த 5 வருடங்களில் மட்டும் சீனா ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த பெட்ரோகெமிக்கல் ரிஃபைனரி அப்படின்னு சொல்லும்போது இதுக்கான அவுட்புட் என்ன? நல்லா யோசிச்சு பார்த்தா பிளாஸ்டிக்ஸ், பாலிஸ்டர், வினைல் அண்ட் டயர்ஸ். அப்போ பிளாஸ்டிக், பாலிஸ்டர்ஸ், வினைல் அண்ட் டயர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நாம் கண்களால் பார்க்கக்கூடிய பல பிளாஸ்டிக் பொருட்களும் இல்லாட்டி பாலிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய பல பொருட்களும் சீனாவிலிருந்து உற்பத்தி செய்யப்படுவதற்கான அந்த தேவை சீனாவில் அந்த நிறுவனங்கள் பெட்ரோகெமிக்கல் ரிஃபைனரி அப்படிங்கிறது கடந்த 5 வருடங்களில் வளர்ந்த வளர்ச்சி தான். ஹவுசிங் பபிள் பர்ஸ்ட்
இதை பார்த்து தான் சீனா ஒரு பாடம் படித்தது. நம்ம ஹவுசிங் போர்டில் மட்டும் இருந்தால் போதாது, மேனுஃபேக்சரிங்க்கு வரணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா தொடுத்திருக்கக்கூடிய இந்த யுத்தம் சீனாவினுடைய இந்த மேனுஃபேக்சரிங் பபுள் பர்ஸ்ட்டுக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி அப்படிங்கிற அடுத்த கேள்விக்கு நம்ம வரலாம். இவ்வளோ விஷயங்களை இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எல்லா பொருட்களையும் மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இதை விற்கக்கூடிய விற்பனை இடத்தை அவங்க மறுபடியும் உருவாக்க வேண்டும். ஆனால் உருவாக்குவது சாத்தியமில்லை, கண்டுபிடிக்க வேண்டும். ஏதாவது ஒரு பொருளை எங்கேயாவது போய் விற்கலாம் அப்படிங்கிறது கிடையாது சீனாவினுடைய மெத்தட். சீனாவுக்குள்ளேயே சீனாவினுடைய பொருட்களை விற்று விடலாமா அப்படின்னு கேட்டால் வெறும் 5%லிருந்து 15% பொருட்களை மட்டும்தான் சீனாவால் அவங்க நாட்டுக்குள்ளே விற்க முடியும். மீதம் இருக்கும் 85% பொருட்களை அவங்க எப்படியாவது சீனாவை விட்டு வெளியேற்ற வேண்டும். அப்படி வெளியேற்றவில்லை என்றால் சீனாவினுடைய டோட்டல் எக்கானமி படுத்துரும். எப்படி படுக்கும் மிக்கி? அவங்க எல்லா விஷயத்தையுமே அப்படியே நிப்பாட்டிட்டா போதும் தானே, அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் ஹப் எல்லாத்தையுமே நிப்பாட்டிட்டா போதும் தானே அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல சீனாவினுடைய லெண்டிங் கேப்பபிலிட்டி, கடன் கொடுக்கக்கூடிய திறன், அந்த கடன் கொடுப்பதால் வந்திருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். நான் சொன்னேன், BYD நிறுவனம் 2 ஃபேக்ட்ரியை தொடங்கியிருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு ஃபேக்ட்ரி ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இந்த ஃபேக்ட்ரியை ரன் பண்ணுறாங்க, ஃபேக்ட்ரியை தொடங்குறாங்க, இதெல்லாம் எப்படி? சீனா கடன் கொடுத்து வச்சிருக்கு. சீனாவினுடைய கரன்சி முழுவதுமாக மக்களிடமும் ஃபேக்ட்ரியாகவும் அவுட்புட்டாகவும் மேனுஃபேக்சரிங் ஹப்பாகவும் மாறி நிற்கிறது. இங்கே சீனா அவங்களுடைய விற்பனையாளரை கண்டுபிடிக்கவில்லை என்றால் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரி எல்லாமே மூடப்படும். அங்கே நிறைய ஜாப் லாஸ் அப்படிங்கிறது உருவாகும். இந்தியாவில், அமெரிக்காவில், ஐரோப்பிய ஒன்றியத்தில், ஜப்பானில், சவுத் கொரியாவில் ஏற்படக்கூடிய ஜாப் லாஸை விட கூடுதலான ஜாப் லாஸ் யாருக்கு ஏற்படும்? இந்த சீனாவுக்கு ஏற்படும். அப்படி ஒரு ஜாப் லாஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சீனர்கள் இந்த ஹவுசிங் பபுள் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் ஏகப்பட்ட சேவிங்ஸை இழந்துட்டாங்க. இன்னொரு தடவை அதே மாதிரியான ஒரு இழப்பை சீனர்கள் சந்தித்தார்கள் என்றால் சீனர்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய, அவங்க ஜப்பான் மக்கள் மாதிரி கிடையாது, சீனர்கள் எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த கேப்பபிலிட்டியை முழுவதுமாக விட்டு விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல அமெரிக்கா போட்டிருக்கக்கூடிய இந்த டாரிஃப் யுத்தம் அப்படிங்கிறது சீனாவை கொஞ்சம் கொஞ்சமாக கரையான் அரிக்கிற மாதிரி அரிக்க ஆரம்பிக்கும். சீனாவினுடைய பொருட்களை இன்னும் 2-3 நாடுகள் டோட்டலாக நிப்பாட்டிட்டாங்கன்னா சீனாவினுடைய மேனுஃபேக்சரிங் ட்ரீம் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஓட்டை விட ஆரம்பிக்கும். சீனா கொடுத்து வச்சிருக்கக்கூடிய கடன் எல்லாமே அப்படியே நிற்க ஆரம்பிக்கும். சீனாவில் ஃபேக்ட்ரிஸ் ரன் பண்ணலைன்னா அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஜாப் இல்லாமல் போகும். ஜாப் இல்லைன்னா எதையுமே வாங்க முடியாத நிலைமைக்கு சீனர்கள் மாறுவார்கள். எதையுமே வாங்க முடியலைன்னா சீனா என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும்? கூடுதலான பணத்தை அச்சடிக்க வேண்டியதாக இருக்கும், இல்லாட்டி கடன் வாங்க வேண்டியதாக இருக்கும். எகெயின் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரே இரவில் சீனா 17 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி போய்விட்டது அப்படிங்கிற செய்தியை வாசிச்சிங்களா? நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நான் அதை ஷேர் பண்ணியிருந்தேன். அது எப்படி 17 ஆண்டுகள் பின்னோக்கி போக முடியும்? எஸ், சீனாவினுடைய யுவான் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய டாலர் கூட கம்பேர் பண்ணக்கூடிய அந்த ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது 17 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ப்ரைஸுக்கு போயிருச்சு. என்னடா ரீசன் அப்படின்னு கேட்டால் சீனாவில் இந்த ஒரு பிரச்சனை இருப்பதை எல்லோரும் உணர ஆரம்பிக்கிறாங்க. இந்த சுனாமி அடிக்க ஆரம்பிக்கும் போது, அதாவது சீனாவில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறத ஒருவேளை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடியே யோசிச்சிருந்திருப்பார். ஒருவேளை வாரன் பஃபெட் போன்ற மனிதர்கள் முன்னாடியே யோசிச்சு வச்சிருக்கிறதுனால எல்லாருமே என்ன செஞ்சுட்டாங்க, வாரன் பஃபெட்னுடைய அந்த விஷயங்களெல்லாம் எடுத்து நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா போன 1 வருஷத்துக்கு முன்னாடியே மனுஷன் லிக்விடாக பணத்தை எடுத்துகிட்டு வச்சுருக்காரு. எதுலேயுமே ஷேர்லையோ இல்லாட்டி தங்கத்துலேயோ முதலீடே பண்ணலை, லிக்விடாக எடுத்து வச்சுருக்கார். ஏன் லிக்விடாக எடுத்து வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒருவேளை சீனா விழுந்துருச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் சீனாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாரன் பஃபெட் எல்லாமே தயாராக இருக்காங்க. அப்போ சீனாவை விழ வைக்க வேண்டும் என்றால் இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டை அடிக்கணும். எப்படி அடிக்கணும் அப்படின்னா டாரிஃப் வழியாக தான் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை அமெரிக்கா நினச்சிருக்கலாம். சரி, இதனால் அமெரிக்காவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா இருக்குது, ஆனால் அமெரிக்காவை விட கூடுதலான பிரச்சனை சீனாவுக்கு இருக்குது. இல்லை விக்கி, நீ சொல்கிறதெல்லாம் தப்பு. நீ ஏதோ ஒரு வீடியோ போட்டியில் ஜப்பான்கிட்ட ஏகப்பட்ட அமெரிக்காவினுடைய பாண்ட் இருக்குது, அந்த பாண்டை கொஞ்சம் கொஞ்சமாக விற்க ஆரம்பித்தார்கள் என்றால் கண்டிப்பாக அது அமெரிக்காவுக்கு பெரிய பின்னடைவாக இருக்கும். ஸோ அமெரிக்காவினுடைய குடிமி ஜப்பான்கிட்ட இருக்குன்னு சொன்னில்ல, அமெரிக்காவினுடைய குடிமி ஜப்பான்கிட்ட இருக்கிறது மாதிரியே அமெரிக்காவினுடைய குடிமி சீனாவிடமும் இருக்குது அப்படின்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? கிட்டத்தட்ட ஒரு 800 பில்லியன் அமெரிக்க டாலருக்கான ட்ரெஷரி பாண்ட் யார்கிட்ட இருக்குது? சீனாட்ட இருக்குது. அப்போ சீனா அதை வைத்து ஒரு ஆட்டம் அமெரிக்காவுக்கு காண்பிக்க முடியுமா? இல்லை. இந்த இடத்துல அதை விட வேறு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. அதை தான் பாகம் 7 பார்க்க போகிறீங்க. பாகம் 6 வரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன்.
ஆனால் பாகம் 7ல் பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாடுகளும் திரும்ப ஆரம்பிக்கும் போது, இல்லை சீனாவின் கையில் இருக்கக்கூடிய அந்த 700 பில்லியன் அமெரிக்க டாலர் அந்த பாண்டு, அந்த ட்ரெஷரி இருக்குல்ல, கடன் பத்திரம், அந்த கடன் பத்திரத்தை ஒருவேளை அமெரிக்காவுக்கு எதிராக சீனா பயன்படுத்தினார்கள் என்றால் இந்த உலகம் அதை தாங்குமா? அடுத்ததா நல்லா யோசிச்சு பாருங்க, எல்லா இடத்துலையுமே கச்சா எண்ணெயுடைய விலை ரொம்ப டம்ப் ஆகிட்டே இருக்குது, கீழே வந்துக்கிட்டே இருக்குது. இப்படி வர்றதுனால மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்மால் தாக்கு பிடிக்க முடியுமா? இது பாகம் 7க்காக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய க்ளூ. இந்த க்ளூவில் இருந்து தான் அடுத்த பாகத்தை தொடங்க போகிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக, அதே நேரத்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அடுத்தது என்ன, நம்ம வாழ்க்கை இதனால் பாதிக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரியான செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழில் இதே அளவுக்கான ஒரு இவ்வளோ இன்ஃபர்மேஷனை கொண்டடக்கிய ஒரு சேனல் இல்லை வீடியோ இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருந்தது என்றால் அதை நீங்கள் தான் நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். இல்லாட்டினா இதுக்கு பின்னாடி போடக்கூடிய அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். இதை பார்த்து இன்னும் நிறைய பேர் இதே மாதிரியான கண்டென்ட் எடுப்பாங்க. அதற்கு நாமும் ஒரு உந்து சக்தியாக, ஒரு புள்ளி வைத்ததாக இருக்க வேண்டும். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். அதற்கு முன்னாடி உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பாராட்டுக்களையும் நீங்கள் தெரிவிக்கலாம். மனசார, மனசை திறந்து ஒரே ஒரு செகண்ட் இல்லாட்டி ஒரு நிமிஷம் ஒதுக்கி அந்த பாராட்டுகளும் என்னை இன்னும் இதே மாதிரியான கண்டென்ட் எடுக்கிறதுக்கு வழிவகுக்கும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.